ஸ்டிக் பேப்பர்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுறேங்க. பண்ணிட்டு நம்ம எப்பவுமே மாவு ஃபில் பண்ணும் போது ஃபுல் அமௌண்ட்டும் ஃபில் பண்ணாம பாதி தாங்க ஊற்றணும். அப்பதான் அது நல்லா வெந்து மேலே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே பாதி அமௌண்ட் தான் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாதி அளவு மாவு எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு மேல நான் வந்து நட்ஸ் பாதாமும் காஞ்ச திராட்சையும் மேல தூவிக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாமும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி வச்சதுக்கு மேல நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச இந்த மாவையும் வச்சிடலாம். உள்ள கப் கேக் மாவை உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டா 8 to 10 நிமிஷமே இது குக் ஆனா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டிக் வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ஒட்டாம இருக்கணும். சோ இதுதான் வந்து பதம். இப்ப 8 to 10 நிமிஷத்துல அழகா நம்மளுக்கு கப் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இது நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா அவ்வளோ ஸ்மூத்தா சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க நல்லாவே குக் ஆகி இருக்குது. இப்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்டும் அவ்வளோ சூப்பரா நல்ல வாசனையா கமகமன்னு அந்த பனானாவோட டேஸ்டோட சூப்பரா இருக்குது இந்த பனானா கப் கேக். இது வந்து நீங்க பேக்கிங் பண்ணும்போது என்ன டேஸ்ட்ல இருக்கோ அதே சேம் டேஸ்ட்ல தாங்க ஸ்டீம்லயும் இருக்குது. தேங்க்யூ.